வெல்கம் டு வழிபோக்கன் சேனல். ஒரு அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு ஃப்ளோரில் வந்து ஒரு 6 ஃப்ளாட் இருக்கு. அதில் வந்து ஒரு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அந்த 6 ஃப்ளாட்லேயும் வந்து 4 பசங்க இருக்காங்க. அவ்வளோ யங்ஸ்டர்ஸ். ஓகே. அதில் ஒரு பையன் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணுங்க போகிற வர்றப்ப அது ஒரு பொண்ணை வந்து கண்ணடிக்கிறது, கையை பிடிச்சி இழுக்கிறது, இப்படி பண்ணிட்டு இருந்தான். அந்த பொண்ணுங்க பார்த்து ஒரு தடவை என்ன பண்ணுறாங்க, அப்பா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. பண்ண உடனே அவர் என்ன பண்ணார், அசோசியேஷன் மெம்பர்கிட்ட போய் சொல்லி இது மாதிரி அந்த பையனை பார்த்து கொஞ்சம் கண்டிச்சு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த அசோசியேஷன் ஹெட்டு வந்து அந்த பையனை கூப்பிட்டு, என்னப்பா இது, நம்மெல்லாம் ஒரே அப்பார்ட்மெண்ட்டு, ஒரே ஃப்ளோரில் இருக்கோம், இந்த மாதிரி வந்து நம்ம அந்த அப்பார்ட்மெண்ட் பொண்ணு வந்து இப்படி நீ பண்ணலாமா அப்படின்னா, அந்த பையன் சொல்கிறான்னா, என்ன, நான் ஒரு ஆம்பளைன்னா என்ன, பொம்பளைங்கள்லாம் பார்த்தா கண்ணடிப்பாங்க தான், கையை பிடிச்சி இழுப்பாங்க தான், அதுதான் ஆம்பளை அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். ஆனால் அதுவாக வந்து ஒரு ஆம்பளைக்கு அடையாளம் கிடையவே கிடையாது, இல்லவே இல்லை. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த ஃப்ளோரில் இருக்கிற பொண்ணுங்களை வேறு யாராவது கையை பிடிச்சி எடுத்தாலோ கண்ணடித்தாலோ வம்பு எடுத்தாலோ நீ போய் ஆம்பளைங்கிற முறையில் அந்த பசங்களை கண்டிக்கணும். அதுதான் வந்து ஆம்பளைத்தனம். நீ வந்து நான் ஒரு ஆம்பளை, நான் ஒரு பொம்பளையை வந்து வம்பு பண்ணுவேங்கிறது வந்து ஆம்பளைத்தனம் அல்ல. சரிங்களா? இதை அப்படியே விட்டுருவோம். ஒரு யங்ஸ்டர் வேலை கிடச்சிது. வேலை கிடச்சிட்டு பண்ண உடனே ஒரு 2 மாதத்தில் வந்து அந்த பையனும் அந்த அப்பாவும் வந்து என்னமோ லோன் போட்டு ஒரு பைக் வாங்கிட்டாங்க. பைக் வாங்கி அந்த பையன் வந்து ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்கிறப்ப ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்று பிடிச்சான். கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஒரு சண்டே ஹி கோஸ் டு மகாபலிபுரம். எப்படிங்கிறீங்க, 110 பறக்கிறார் அந்த பையன். அந்த பொண்ணு பயந்து போய் கேட்குது, எதுக்கு இவ்வளோ வேகமாக வந்து வண்டி ஓட்டுற அப்படின்னா, பின்ன பைக்குன்னா என்ன, பைக்குனா இப்படி 100 அப்படி 110 120 அப்படி தான் போகணும் அப்படிங்கிறானா. கிடையாது. பைக்குங்கிறது வந்து நீ காலையில் ஆஃபீஸ் கிளம்புறப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு போய் காத்திருந்து பஸ் வருமா வராதா, லேட்டாக வரணும் என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்துக்கிட்டு காத்திருந்து பஸ்ஸில் ஏறி அதில் வந்து நசுங்கி கசங்கி சட்டையெல்லாம் வந்து வீணாக போய் ஜேப்படி செயின் போய் அப்புறம் வந்து பர்ஸ்லாம் போய் இப்படி கஷ்டப்படாமல் வீட்டிலேருந்து நேராக வந்து ஆஃபீஸுக்கு அழுங்காமல் போகிறதுக்கு, ஆஃபீஸ்லேருந்து அழுங்காமல் வீட்டுக்கு போகிறதுக்கு, இதுக்கு தான் வந்து பைக் இருக்குது. பைக்கு வாங்கின உடனே ஒரு 120 130 110 போகணுன்னு அவசியமே கிடையாது. இட் இஸ் ஃபாலோயிங் ஆன் ராங் அசம்ப்ஷன். ஒரு பையன் அப்படின்னா நீ வந்து ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணை வந்து கையை பிடிச்சி எடுக்கணுங்கிறது வந்து தவறு. அது வந்து ஒரு ராங் அசம்ப்ஷன். இந்த மாதிரி இதை அப்படி விடுவோம். ஒருத்தர் என்ன பண்ணார், வந்து ஒரு புது வீடு ஒன்று வாங்கினார். வாங்கின உடனே என்ன பண்ணார், எல்லாம் பத்திரங்கள்லாம் வந்து எல்லாம் பண்ணிவிட்டு கிரகப்பிரவேசம் வச்சார். அந்த கிரகப்பிரவேசத்துக்கு வந்து ஹி கால்ஸ் எவ்ரிபடி, மாமனார் மாமியார், அண்ணன் தம்பி அக்கா தங்க மருமகள் மகள் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுறாரு. மாமனார் வந்துடுவாங்க, அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு, இல்லைப்பா ஒய்ஃப் உடம்பு சரியில்லை, அண்ணாவுக்கு ஒய்ஃப் உடம்பு சரியில்லை, முடிஞ்சால் கூட்டிகிட்டு வரேன், இல்லை நான் வரேன் அப்படிங்கிறாரு. தம்பிக்கு ஃபோன் பண்ணுறாரு. தம்பி என்ன சொல்கிறாரு, கேள்விப்பட்டேன், பத்திரப்பதிவு ஆஃபீஸில் உன்னை பார்த்து என்ன சொல்லிட்டு சொன்னாங்க, நீ கூப்பிடுறியான்னு வெயிட் பண்ணேன். தம்பி சரி ஓகே. அக்காவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அக்கா இந்த மாதிரிக்கா நம்ம வந்து பஸ்ஸில் வந்துடு, நான் உனக்கு வந்து டாக்ஸி அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு. தங்கைக்கு ஃபோன் பண்ணுறாரு. நீ ஒன்று பண்ணு, பஸ்ஸு வரப்பே வந்து வள்ளூர் நகரில் இறங்கிட்டு
அது ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துரு அப்படிங்கிறாரு. அக்காவுக்கு வந்து டாக்ஸி அனுப்புவார், தங்கைக்கு வந்து ஆட்டோ, அதை பற்றி தான். சரி, ஓகே. அடுத்தது வந்து பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ண உடனே இந்த மாதிரிம்மா வச்சுருக்கேன், இந்த மாதிரி மாப்பிள்ளை வர சொல்லுவார் அப்படின்னா, ஐயோ என்னப்பா என்கிட்ட சொல்கிறீங்க, அவர் வந்துடுவார், வந்த உடனே நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணுங்கள், தப்பாக நினச்சிக்க போகிறாரு நான் சொன்னால் அப்படின்னு சொல்கிறது பொண்ணு. ஓகே, அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி நான் வந்து வந்த உடனே கூகுள் மேப்பை அனுப்பிச்சிடுறேன், பஸ் ஸ்டாண்டு வந்தோடனே புது இடம் அந்த இடம் இருக்குது சொன்னேன். அந்த பொண்ணுக்கு அப்படியே பேசிட்டு பாம்பேயில் இருக்கிற மருமகளுக்கு ஃபோன் பண்ணார். மருமகள் வந்து ஃபோன் பண்ண உடனே, என்னம்மா இன்னும் 10 நாள் ஆச்சு நீ ஃபோனே பண்ணலை, அவனுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறான், என்ன விஷயம் மருமகள்கிட்ட? இல்லை அம்மா இந்த மாதிரி பூனே போயிருக்காரு, வரத்துக்கு நாள் ஆகும் அப்படின்னா, ஆமாம் நீ சீக்கிரம் வந்துடணும் சரிங்களா, வந்து நிறைய வேலையெல்லாம் இருக்குது பார்க்கணும் சரியா, மருமகள்கிட்ட. இப்படி ஒருத்தர்கிட்ட வந்து டாக்ஸி, ஒருத்தருக்கு வந்து ஆட்டோ, ஒருத்தருக்கு வந்து கூகுள் மேப்பு, ஒருத்தருக்கு வள்ளுவர் நகர், இப்படி கூப்பிட்றாரு. எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அன்னைக்கு அவங்க வீட்டில் கணபதி பொது வீட்டில் கணபதி ஹோமம் நடக்குது. எல்லோரும் வராங்க, பூஜையில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க, திருமணி எடுத்து கொடுக்குறாரு, எல்லாம் வாங்கிட்டு எல்லோரும் போகிறாங்க. ஓகே. ஒரு 4 நாள் கழித்து கடைவீதியில் இவர் புது வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு கணபதி ஹோமம் பண்ணின ஐயர் போகிறாரு. அவரை பார்த்த உடனே சொல்கிறாரு, இந்த போகிறாரு ஐயர், அவர் தான் எங்கள் வீட்டுக்கு வந்து கணபதி ஹோமம் பண்ணிட்டு போனார் அப்படிங்கிறாரு. இது தவறு. நீங்கள் வீடு வாங்கின உடனே உங்கள் வீட்டுக்கு மாமனார் மாமியார், அண்ணன் தம்பி, அக்கா தங்க, பொண்ணு மருமகள் எல்லாரையும் கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் பிள்ளையாரையும் கூப்பிட்டீங்க. பிள்ளையார் வந்தார், எல்லாத்துக்கும் வந்து வந்தவொடனே காஃபி டிஃபன் குளிக்கிறது ஏற்பாடு எல்லாம் பண்ணின மாதிரியே பிள்ளையாருக்கும் வந்த உடனே உட்கார வச்சு உபச்சாரம் பண்ணி தண்ணி கொடுத்து குளிக்கிறதுக்கு வெந்நீர் போட்டு அவருக்கு சாப்பிட கொடுத்து எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அவர் வந்து உங்கள் வீட்டில் இருந்து உங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்காரு. இது எப்படி அப்படின்னா, தங்க அக்கா தம்பி வர்றப்போ வந்து கூகுள் மேப்பு டாக்ஸி ஆட்டோ பண்ணின மாதிரி உங்களால் பிள்ளையாரை கூப்பிட முடியாது, தெரியாது. அந்த பிள்ளையாரை எப்படி கூப்பிடணுங்கிறது தான் வந்து ஐயருக்கு தெரியும். அவங்க அதுக்கு தான் 5 வருஷம் படிக்கிறாங்க. தட் இஸ் கால்டு ஸ்டடிங் வேதம். எந்த சாமிக்கு என்ன பிடிக்கும், எந்த சாமிக்கு எந்த பூவில் அர்ச்சனை பண்ணணும், எந்த சாமிக்கு எந்த ட்ரெஸ்ஸு, எந்த சாமிக்கு என்ன கலரு, இதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். பார்க்க போனீங்கன்னா பிள்ளையாருக்கு வந்து கொழுக்கட்டை பிடிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கணபதி ஹோமத்தில் கொழுக்கட்டை போடுவாங்க, இந்த தீயில போடுவாங்க ஹோமத்தில், அவர் கொழுக்கட்டை பிடிக்கும். ஆஞ்சநேயருக்கு வந்து வடை பிடிக்கும், அதனால தான் ஆஞ்சநேயருக்கு வடை மாலை போடுறது, சாத்துறது. அந்த மாதிரி வந்து சில அம்மனுக்கு வந்து தாழம்பு பிடிக்கும். ஆனால் சிவபெருமானுக்கு தாழம்பூவில் அர்ச்சனை பண்ணக்கூடாது, வைக்கவே கூடாது, அவருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி விஷயங்களை 5 வருஷம் படித்து எந்த சாமியை எப்படி கூப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சவர் தான் ஐயர். அதனால தான் நீங்கள் வந்து ஐயரை கூப்பிட்டு கணபதி ஹோமம் பண்ண சொல்கிறீங்க. அவர் கணபதி ஹோமம் பண்ணலை, உங்கள் சார்பாக உங்கள் வீட்டுக்கு பிள்ளையார் அவர் கூப்பிட்றாரு. பிள்ளையார் வந்தார், வந்துட்டு நீங்கள் கொடுத்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் கொடுத்த அந்த துணிமணிகளையும் வாங்கிட்டு போனார். ஹோமம் பண்ணுறப்ப கடைசியில் வந்து ஒரு பட்டு துணியில் தேங்காய் வச்சு போடுவாங்க பார்த்தீங்களா, அது அவருக்கானது. வாங்கிட்டு உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்காரு. நான் வீடு வாங்கினேன், ஐயர் வந்து கணபதி ஹோமம் பண்ணிட்டு போனாலும் கிடையாது. தட் இஸ் a wrong assumption. The reality is that you have also invited the God. You got the blessings of the God. அது அவன் வச்சுக்கணும். ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணை வந்து அம்பு பண்ண நான் ஆம்பளை அப்படிங்கிறது தவறு. ஒரு பைக்கு வாங்கினா 100, 120, 140 போகிறது தவறு. அந்த மாதிரி கணபதி ஹோமம் பண்ணுறப்ப மற்ற பூஜை பண்ணுறப்ப அதையெல்லாம் பண்ணுறதுக்கு தான் நமக்கும் அந்த ஆண்டவனுக்கும் பாலமாக இருக்கிறவர் தான் இந்த குருக்கள்.
இந்த ஐயருங்களாம். அவங்க தான் வந்து படிச்சிருக்காங்க, 5 இயர்ஸ் படிக்கிறாங்க அவங்க. வேதசாலை படிக்கிறதுலாம் சும்மா கிடையாது. எந்த சாமி எப்படி கூப்பிடணும் தெரிஞ்சு உங்களுக்காக அவங்க கூப்பிட்டு உங்கள் வீட்டுக்கு வரவழைச்சு உங்களை ஆசீர்வாதம் வாங்கி கொடுத்துருக்காரு உங்களுக்கு. அதுதான் வந்து கடைஹோமம் பண்ணுறது. இந்த ஹோமம் பண்ணுறது, யாகம் பண்ணுறது எல்லாமே இதுதான். அவங்களுக்கு தான் தெரியும் எப்படி பண்ணணும், எந்த சாமி எப்படி கூப்பிடணும் அப்படின்னு. சரிங்களா? அதனால் எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து உள்ள ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். யூ ஷுட் நாட் ஃபால் ஆன் ராங் அசம்ஷன்ஸ். பைக்கில்னா பறக்கணும்னு கிடையாது. ஒரு ஆம்பளை அப்படின்னா பொம்பளை கை பிடிச்சிடணும்னு கிடையாது. அந்த மாதிரி வந்து வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த கோர் சப்ஜெக்ட். அதில் வந்து உள்ள என்ன இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பார்த்தா நல்லது. கிரகப்பிரவேசம் பண்ணுறப்ப ஐயர் வந்து கணபதி பண்ணிட்டு போகலை. அவரு வந்து பிள்ளையாரோ கூப்பிட்ருக்காரு உங்களுக்காக. நல்ல விஷயம் தானே. ஓகே, இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.